லிவிஃபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. வாழ்க்கை ஒரு மேஜிக்கான விஷயம் இல்லையா? இன்றைக்கி ஹாப்பியான போஸ்ட் மட்டும்தான் அப்படின்ட்டு இருக்கும்போது என்னையுமே ஒரு பதிவு இதயத்தை உடைச்சிடுச்சு அப்படிங்களாம். கண்டிப்பாக என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்ட்டு யூடியூப்பில் நம்மளுடைய விஜய் டெலிவிஷனுடைய அந்த வீடியோ மகாநதி ரிலேட்டடான ஒரு எபிசோட் வீடியோ இருக்கு இல்லையா? அது டைட்டில் வந்து என்ன நடக்க போகுதோ தெரியலையே. அதில் கமெண்ட் செக்ஷன் யூ ஆர் மை லவ் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அவங்களுடைய ரியல் மகாநதி மாதிரியே அவங்களுடைய ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து நான் ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன் நம்மளுடைய யூடியூப்பில். லக்ஷ்மிக்கா ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுங்கன்னு. அச்சோ இதோ ஒரு அக்க போராட்டிருக்கே அப்படின்னு பயந்துக்கிட்டு வந்தேன். அப்போ வந்து ஒரு டிஸ்கஷனை லென்த்தியாக பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த யூஆர் மை லவ் அப்படிங்கிறது. சரி, அந்த கமெண்ட் பற்றியே பேசலாமா? உண்மையுமே வந்து ரொம்பவே ஒரு ஹார்ட் உடஞ்சி போயிடுச்சுங்க நெஞ்சு. இது மாதிரியான பெண்கள் வந்து அங்கங்கே சவாலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த சிஸ்டருக்கும் அவங்க பையனுக்கும் சேர்த்து ஜிபிஸ் ஃபேமிலி சார்பாக ஒரு பிக் ஹக். கண்டிப்பாக நாங்களும் இருக்கோம் அவங்க கூட அப்படின்ட்டு. இந்த வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆகாதோ தெரில. பட் ஒரு எம்என்னோட ஒரு தீவிர ஃபேன் அப்படிங்கிறனால நம்ம வீடியோ எப்படியாச்சும் அவங்களுக்கு ஒரு நாள் ரீச் ஆகணும். ஓகே, உண்மையுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களோட பதிவு பார்க்கும்போது. வாழ்க்கை வந்து விசித்திரமானது இல்லையா? நான் இந்த மகாநதியோட இந்த ஒரு பர்டிகுலர் ட்ராக்கில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் நான் இந்த இடத்த அழுத்தி சொல்லிட்டு இருந்தேன். அந்த 1 day 1 night அவங்களோட கமெண்ட்ஸில் அந்த வேர்டு எனக்கு ரொம்ப, நான் சொன்ன அந்த பதிவையும் நினைவுபடுத்துச்சு. இந்த ஒரு நாளில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. இந்த அடுத்த நாள் வந்து ராகினி சொல்கிறதுனால அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அதே விஷயம் தான் அந்த சிஸ்டரோட லைஃப்லேயும் நடந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பட் கணவரோடு இல்லை. என்னென்னா ஃபேமிலியில் எல்லோரும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க நர்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்பாங்களா இருக்குது. 2 years படிச்சிருக்காங்க. 2 years படிக்கணும், பட் அதை ட்ராப் பண்ணிவிட்டு லைஃப் அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த பையனுக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. அவர் ஒரு லவ் பண்ணியிருப்பார் போல். அது ஃபஸ்ட்லாம் அவங்களுக்கு தெரில. பட் ஆனால் ஒரு ஃபோர்ஸில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் போல் வாழ்க்கை நல்லா வாழ்ந்துருவாங்க அப்படின்னு தான் பேரண்ட்ஸும் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அவர் வந்து அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியிலே வரல. ஸோ இவங்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்கும் போது மெரைன் இன்ஜினியரிங் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பையனும் அவங்க எக்ஸ் அப்படின்னு அந்த பர்சனை வச்சிங்கன்னா அவங்களோட பையனும் வந்து அந்த இதுதான் படிச்சுட்ருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க ஒரு குறிப்பிட்டதில் அந்த ஷிப்பில் ஒரு 4 months அவங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. எந்த ரிலேட்டிவ்ஸும் இல்லாமல் இவங்களோட பாஸ்ட் லவ் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. லைக் இப்போ இவங்க தான் விகான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வெண்ணிலா பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸ் லவர் வரும்போது அவங்க டாக்டர், அவங்கள பற்றி தெரியுது. ஒரு நாள் அவங்களோட இவர் வாழ்கிற மாதிரி போகுது. இவங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு வராங்க. 2 months ப்ரெக்னென்ட். அந்த விஷயம் கூட அவருக்கு தெரிஞ்சுதா அப்படிங்கிறது எனக்கு புரியல அவங்களோட போஸ்ட்டில். சரி, ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த ஊரில் இருந்தோம்னா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு நாடு தாண்டி கடல் தாண்டி அப்படிங்கிற மாதிரி போகிறாங்களாட்டிருக்கு. ஸோ அவங்க பதிவில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் சும்மாவும் விட மாட்டாங்கங்க. சும்மா நோட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது இதுன்ட்டு கரெக்டு தான் அவங்களோட முடிவு. பட் இருந்தாலும் அந்த பக்கம் அந்த கல்ச்சர் அப்படிங்கும்போது பையன் கொஞ்ச நாள் அப்பா பற்றிலாம் கேட்டிருக்காங்க. நம்ம கல்ச்சர் மாறும்போது ஊர் மாறும்போது கொஞ்சம் வித்தியாசப்படும் இல்லையா? ஸோ அதனால் ஓகே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிருக்கான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெயின் இருக்குங்க. எங்காச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு வீடியோவில் அப்பா அப்படிங்கிற ஒரு பாசம் ஒரு பையனுக்கு இல்லாமல் இருக்காது இல்லையா? சரி, ஓகே, அந்த சிஸ்டரோட பதிவு இது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. அவங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பர்சன் இருக்கார் இல்லையா? இப்போ வெண்ணிலா கூட சேர்ந்துட்டாரு அந்த விஜய் அப்படின்னா அவங்க ரெண்டுத்துக்கும் வாழ்க்கை ஒத்து போகலாட்டிருக்கு. அவங்க பிரியிறாங்க. இப்போ இவங்க அடப்பாவி எங்கூடயே வாழ்ந்துருக்கலாம்லங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க தமிழ்நாட்டு பேர்னா வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கேயும் அவரும் வந்திருக்காரு. இப்போ என்னென்னா இவங்க முகம் தெரியாத மாதிரி இந்த முஸ்லீம்லாம் அடை அணிவாங்களா, அது மாதிரி சம்திங் ஏதோ ஒரு முகம் தெரியாத மாதிரி அடை அணிஞ்சிருக்காங்க. ஸோ இதனால் அவருக்கு தெரியல இவங்க யாருன்ட்டு. பட் இவங்களுக்கு தெரியுது எங்கேயோ தன்னுடைய கணவரை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. பட் இவங்க ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் வந்து இந்த காவேரியை லவ் பண்ணலை அவ்வளோ, பட் வாழ்ந்திருக்காங்க ஒரு நாள் அவருக்கே தெரியாமல் மாதிரி. பட் ஆனால் அந்த காவேரி வந்து விஜயை ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு விகா மாதிரி நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு காதல் அவங்களோடது. ஏன்னா நிறைய இடங்களில் அவங்க லைஃப்பில் தனிமை, அந்த பிள்ளை கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இது ஒரு பெரிய ஸ்டோரியை ஏதோ ஒரு பல வருஷ கதையை ஒரு கமெண்டில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை? உங்களுக்கு அப்படி தானே தோணுச்சு? பல வருஷமாக ஒருத்தரோட பழகின ஒரு கதையை நம்ம ஒரு கமெண்டில் பார்த்த மாதிரி ஒரு நிச்சயமாக ஒரு சீரியல் பார்த்த ஃபீலை ஏற்படுத்திட்டாங்க. இது என் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டேன் இந்த கதையை உண்மையுமே. ஸோ இந்த இடத்துல இந்த சிஸ்டர் வந்து அவங்களுடைய மகனும் கணவரும் ஒரு கட்டத்தில் ஒன்றா பயணிக்கிற மாதிரி பேசிக்கிற மாதிரிலாம் வருது. பட் அவங்க ரெண்டுத்துக்கும் அப்பா பையனும் தெரியாது. இவங்களும் தன்னுடைய நான் தான் அவங்க மனைவின்னு தெரியாமல் அந்த முகத்தை மறைச்சுல சுச்சுவேஷன் அப்படியே போயிட்டே இருக்குது இவங்க லைஃப்பில். பட் ஒரு நாள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, கேட்கல. இப்போ அவங்க அந்த இதுலலாம் சொல்லி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா விகாவை செப்பரேட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஒரு நாடகம் தான் இல்லையா? ஆனால் அவங்க வந்து இதில் அவங்களுடைய ஒரு சந்தோஷத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது.
அந்த பர்சன் வந்து புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அவங்களோடய சேரணுமா, அவங்களோட விருப்பம் என்னங்கிறத கூட அவங்க பதிவு பண்ணலை. பட் என்னோடய விஷயம் என்னென்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சந்தோஷமாக கிடைக்கட்டும். வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள், நிறையா மனிதர்கள், பல்வேறுபட்ட கதைகள் அப்படின்னு இருக்குது. பட் இந்த விஷயத்தில் அந்த ஒன் டே ஒன் நைட் அப்படிங்கிறது என்ன, நான் இந்த குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன், ஒரு நாள் லைஃப்பில் ஒரு மேஜிக்கல் டே இருக்குங்க அப்படின்ட்டு. அந்த மேஜிக்கல் டே அவங்களுக்கு சவாலாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பெண் பெயர் தெரில, அவங்களுடைய ஊர் தெரில, பட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுலேயே போயிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர்த்தோட ப்ரேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். நீங்கள் எவ்வளோ பேர் அந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஒரு 14 வருஷம் 12-13 வருஷம் அவங்க அந்த பெயினோடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட பையனோட ஏஜ், அதனால் நம்மளால் கணிக்க முடியுது அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்ட்டு. பட் என்னென்னா, ஒரு கட்டத்தில் அவர் கூட அந்த ஷிப்பில் போகும்போது ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. சரி, நான் விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, என்ன 2 வருஷம் அந்த இதை படிப்பெல்லாம் படிக்க வச்சுருக்காங்கும் போது அவரே பே பண்ணிலாம் படிக்க வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அவங்க கமெண்டில் அப்படின்னா, அவங்க கணவரை வந்து யாராச்சும் சொன்னால் என்னால் தாங்கிக்க முடியல, நான் அவரை அவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அப்படிங்கும்போது 4 பேர் டார்கெட் பண்ணுவாங்க கணவரை தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அவங்களுடைய அந்த லவ் வந்து பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுது. இப்பேற்பட்ட மனைவியை விட்டுட்டு போன அவர் தான் அன்லக்கி இல்லையா? ஸோ அவங்க பியூராக தான் இருக்காங்க. பட் அந்த பாசம் அவங்களுடைய மகன்கிட்ட அவங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோடை பார்த்துட்டு அதில் நான் சொன்னேன், அதை தொடரும் போடும்போது விஜய் அண்ட் வெண்ணிலா, நான் சீரியல் படி சொல்கிறேன், விஜய் அண்ட் வெண்ணிலாவை பார்க்கும்போது பின்னாடி காவேரி பாருங்கள், அவங்களோட ஃபீல் நல்லா இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த ஃபீல்டில் தான் அவங்களும் இருந்திருக்காங்கங்கிறது புரியுது. எவ்வளவோ நிஜ காவேரியை இந்த கதையில் பார்க்கோம் அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு கதை நான் சீரியஸ்லி எதிர்பார்க்கல. பட் நம்ம பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு சீரியலோட கதையும் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். தேங்க்யூ இந்த கமெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணதுக்கு, இல்லைன்னா நான் இந்த விஷயத்தை படிச்சிருக்க மாட்டேன். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள். ஸோ இந்த கதையில் நான் ஏதாச்சும் கொஞ்சம் அவங்க கமெண்ட்ஸ்லேருந்து அவ்வளோவோ ஸ்டடி பண்ணி நான் எழுதிலாம் படிக்கல, ஏன்னா என்னால் பண்ணவே முடியல, அப்படியே ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிடுச்சு. இருந்தாலும் அந்த சிஸ்டருக்கு ஜிபி நாங்கள் இருக்கோம், எங்களோட ப்ரேயர்ஸ் என்றைக்குமே இருக்கும். என்னோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயும் முக்கியமான பாயிண்டில் உங்களை நான் மென்ஷன் பண்ணுறேன் சிஸ். வி லவ் யூ. ஸ்டேடியம்.